ஃபுட் பார்ட்னர் மெட்ராஸ் பிரியாணி, தெற்கு 3ஆம் வீதி, நூர் பள்ளிவாசல் அருகில், புதுக்கோட்டை. ஹலோ சார். ஹலோ ராம், ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டீங்களா? சார் ப்ரெசன்டேஷன் தான் சார் போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ நேரமாக பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க சார். இந்த முடிச்சிடலாம் சார், அவ்வளோதான் சார். உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களாம் நீங்கள் தானே ரீட் பண்ணணும். ஓகே சார், இந்த முடிச்சிடலாம் சார். சரி ஓகே, கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார். இவன் ஏன்டா கால் பண்றான்? டேய் என்னடா? டேய் ப்ரெசன்டேஷன் போய்கிட்டு இருக்குடா, பேக்கியோ. அப்புறமேட்டி கால் பண்றேன்டா, ப்ளீஸ் வை. ஆமாண்டா வைடா. ஹாய்டா. வாடா உட்கார்றா. என்னடா இது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இல்லை ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தா அதான் பிரச்சனைன்னு கேட்டேன். டேய் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன்டா, கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருடா. மகாராசா, நான் அவட எதுவுமே சொல்லலப்பா. நீங்கள் ப்ரெசன்டேஷனை பாரு, நான் வரேன். டேய் போடா. இங்கே ஒர்க் பண்ணுற பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது எதுக்கு என்கிட்ட மறைக்கணும்? மச்சான் ஃபோன் அடிப்போமா? உனக்கு இவன் தான் சரியான ஆள். மச்சான் எங்கே இருக்க? ஆஃபீஸ் சரியா? முக்கியமாக விஷயம் பேசணும். வா வா நான் சொல்கிறேன்ப்பா. ஆயிடா மச்சான். ஹாய் மச்சான், நல்லா இருக்கியா? என்ன அவசரமாக ஃபோன் பண்ணி வச்சுட்டு? ராம் பேர் நாளைக்கு சரியில்லடா. ஏன் என்ன பண்ணுற? ஃபோனை நோண்டிக்கிட்டு ஏதோ ஒர்க் பண்ணுறேன்னா என்னன்னு கேட்டால் என் மேல் படிக்கிறாண்டா. சரி இரு, நான் என்ன பார்க்குறேன். திருப்பி பாரு. டே ஒரு நிமிஷம். என்னடா? நான் சொன்னேன்னு சொல்லிக்காதான்ட்டேன். வேற மாதிரி டீல் பண்ணு. விடு பார்த்துக்கிறேன், நான் வேறு மாதிரி டீல் பண்ணி பேசிக்கிறேன். இப்போ பாரு. ஆயிடா மச்சான். வாடா மச்சான். நேற்று ஆளை பார்த்துடா. யார் மச்சான்? ஸ்ரீலாவையா? ஆமாடா. எது லவ் இது பண்ணுறியா? ஆமாண்டா, லவ் பண்ணுறேன்டா. அதை ஏன்டா கேட்குற? அவ பிபிஏ டிபார்ட்மெண்ட்டா, நான் பிகாம் டிபார்ட்மெண்ட்டு. இன்டர்வல்ல நான் அவளை போய் பார்க்க, அவ என்னைய பார்ப்பா. நாங்கள் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவாங்க. அதெல்லாம் வேற லெவல்டா. அப்படியே சும்மா ஜாலியாக இருக்கும். ஷோ பா செம்மடாங்க அக்கா மாக்கா. டேய் ஃபோனை குடுறா. மறந்தே போயிட்டேன் மச்சான். என்னடா ஆச்சு? சும்மா இருடா. சரி டைம் ஆச்சு மச்சான், வரேன்டா. இதுதான் வீக்னஸா? 2 பிட்டை சேர்த்து போட்டு அவங்க ஒருத்தன் ஃபோனே கொடுத்துருப்பான் போலாக்கு. டேய் சிக்கிரிச்சுடா. என்னது? அவன் ஃபோனை பார்த்ததுலேருந்து
ஏதோ பேக்யூன்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். ஆ அதில் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒர்க்கிங்கு ப்ரெசன்டேஷன் ஏதோ அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். முகேஷுங்கிறவனுக்கு 5000 ரூபா பணம் கொடுத்துருக்குறான். 50 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறேன். 5000 ரூபா பணம் கொடுத்துருக்குறேன். எனக்கு என்னமோ இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட் மாதிரி தெரியுது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா? ஆமாடா. இது எப்படி விடக்கூடாதுடா, ஏதாச்சும் பண்ணணும். சரி வா பார்ப்போம்.